மார்க்கெட்டில் 1000 ரூபாய்க்கு கோப்ரோ ஆக்ஷன் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே இது கோப்ரோ பிராண்ட் தானா? 1000 ரூபாய்க்கு அவங்களால எப்படி கொடுக்க முடியும்? நான் இந்த கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். இப்போ வரைக்கும் அதை யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கான ரீசன் என்ன? நம்மளை பொறுத்த வரைக்கும் பிராண்டு, அதாவது இந்த ரேட்டில் இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும், சீப்பான ரேட்டில் இருந்தால் இது நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் இருக்குது. அது உண்மைதானா? ஸோ அப்படியே இருந்தாலுமே பிராண்டுக்கும் லோக்கலுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்று இருக்குது இல்லைங்களா? உண்மையிலே அது அந்த அளவுக்கு ஒர்த்தா அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1000 ரூபா கேமரா ஒர்த்தா இல்லையா, அதுதான் இந்த வீடியோ. வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு ஆக்ஷன் கேமரா இருக்கா, ஸோ அது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்கே பைக் பிட்ஸ்டாப் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. என்கிட்டயும் பர்சனலாக நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலே ஒர்த்தான ப்ராடக்ட்டா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பைக் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருப்போம், அதுவும் நம்ம மொழி தமிழில். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், தயவு செஞ்சு நல்ல ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஃபஸ்ட்டு இதை பற்றி ஒரு அன்பாக்சிங் பார்த்துடலாம். அதாவது 4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டியதை இப்போ தான் பண்ணுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான கேமரா. இதை பற்றி பின்னாடி தெளிவாக பேசலாம். இது கூடவே சில அக்சசரிஸ் வந்துடும். உண்மையிலே இது கொஞ்சம் ஒர்த்து தாங்க. 1000 ரூபாய்க்கு வாங்குறப்ப கூட இவ்வளோ அக்சசரிஸ் வருது அப்படின்னா ஒரு ஒர்த்தான விஷயந்தான். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஹைலைட்டாக 2 பாயிண்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 900 mAh பேட்டரி 1.5 hours சார்ஜ் நிற்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 140 டிகிரி வைல்ட் ஆங்கிள். ஸோ இந்த 2 மட்டும் நீங்கள் பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேட் இன் சைனான்னு கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் இதே லிங்க் பண்ணிடாதீங்க, பின்னாடி வருத்தப்படுவீங்க. ஓகே, கேமரா பார்த்தீங்க ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உள்ள இந்த அக்சசரிஸ்லாம் கூட என்னென்ன வந்துச்சு அப்படிங்கிறத மறந்துட்டேன். என்கிட்ட வேறு 2 கேமரா இருக்கிறதுனால அதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். இந்த கேமராவோட பாக்ஸையும் நீங்கள் பார்த்து வச்சிங்க, வாழ்நாளில் மறக்கவே மாட்டீங்க. ஓகே, இந்த கேமரா மேலே லென்ஸில் ஒட்டிருக்க ஸ்டிக்கர் கூட இன்னும் கிளிக்கில் பாருங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு காஸ்ட்லியான ஒரு ஒர்த்தான கேமரா அப்படிங்கிறது பின்னாடி போக போக இதை பற்றி பேசும்போது புரிஞ்சுக்குவீங்க. இதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இந்த கேமராவோட பேரே பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டி கேமரா. ஸோ நீங்கள் லோக்கல் கேமரான்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக பேரே பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டி கேமரான்னு வச்சுட்டாங்க. அதாவது நெல்லையை தவிர வேறு எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா நெல்லை லாலா ஸ்வீட்னு போட்டிருப்பாங்க. தின்னிங்கன்னா கேவலமாக தான் இருக்கும். அவங்க கூட அந்த ஊர்க்காரங்களில் இருக்க மாட்டாங்க. ஆனால் பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா நெல்லை லாலா ஸ்வீட்னு வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுக்கு ஹெச்டி கேமரான்னு பேர் வச்சுருக்காங்க. உண்மையிலே ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் போடுறதுக்கும் மெமரி கார்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி இந்த இடத்துல தான் இருக்கும். பேட்டரி கழட்டி பேட்டரியை பற்றி பார்த்துடலாம். ஏன்னா பேட்டரி தான் இதில் ஹைலைட்டான ஒரு விஷயமே. அதாவது 1.5 hours பேட்டரி நிற்கும். ஸோ அந்தளவுக்கு ஹைலைட்டான பேட்டரி. ஸோ பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா ரீசார்ஜபிள் பேட்டரி தான். ஸோ 3.7 volt கொடுத்துருக்காங்க. 900 mAh 3 wattsல கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் பேக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ அடுத்து பார்த்துடலாம். இதை வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காலையில் 6 மணிக்கே எழுந்திரிச்சு பேட்டரியை சார்ஜ் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் சார்ஜ் போட்டு வீடியோ ஆன் பண்ணிவிட்டு ஓகே வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணேன். கேமரா ஆன் பண்ணோடனே ஜெயமலை வர்ற மாதிரி கொலுசு சத்தமாக கேட்கும் இந்த கேமராவில். அதுக்கப்புறம் டக்குன்னு கீழே பார்த்தா அதுக்குன்னே பேட்டரியை ஃபுல்லாக காணாமல் போயிடுச்சு. என்னடா இது ஒரு ஆச்சரியம், அதுக்குன்னேமா பேட்டரி மறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆப்ஷனை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் அமுக்கிக்கிட்டே இருந்தேன். அதுக்குன்னே சுவிட்சே ஆஃப் ஆயிடுச்சு. என்னடா இது, இதுக்காக காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 5 மணி நேரம் சார்ஜ் போட்டு ஈவினிங் மறுபடியும் வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ மறுபடியும் கேமராவை ஆன் பண்ணிவிட்டு ஆப்ஷனை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணேன். அதே மாதிரிக்கு பேட்டரி மாயமாக மறைஞ்சிருச்சு. 1.5 மணி நேரம் நிற்கக்கூடிய பேட்டரி பேக்கப் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 15 செகண்ட் தான் நின்றுருக்கு. நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சேன். பின்னாடி ஹவர்ஸும் போடாமல் செகண்ட் போட்டிருக்கணும். 1.5 செகண்ட் தான் நிற்க மாட்டேன் தெரியுது. இதுக்கு மேலே பண்ணோன்னா இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சேன். நான் கடுப்பாகி போய் அந்த பேட்டரி கழட்டி தூர போட்டுட்டேன். என்கிட்ட ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு கேமரா, இன்னும் 2 கேமரா இருக்கிறதுனால அதோட பேட்டரி எடுத்துட்டேன். ஸோ ஜூமில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அதுக்கும் இதுக்கும் அது 900 mAh, இது 1000 mAh தான். இவ்வளோ தான் வித்தியாசம். ஆனால் அந்த பேட்டரியில் எழுதியிருக்கிறது என்னமோ கருமமோ அந்த பேட்டரி தூக்கி தூர போட்டுட்டு நம்ம இன்னொரு ஆக்ஷன் கேமராவோட பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நான் சொன்ன ஹைலைட்டான விஷயத்தில் ஒரு ஹைலைட்டான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, பேட்டரி பேக்கப் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நான் அந்த கேமரா வாங்கின புதுசுலேயே பார்த்தீங்கன்னா புதுசாக கேமரா இன்றைக்கி தான் வாங்கியிருக்கேன். சார்ஜ் ஃபுல் பண்ணிவிட்டு நான் வெளியே போகிறேன். வெறும் 15 minutes தான் நின்றுச்சு. அதாவது 20 minutes நின்றுச்சு. அந்தளவு தான் பேக்கப் இருக்கும். ஓகே, கேமரா ஆன் பண்ணோன்னே பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் கலர் துணி போட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா வெள்ளையாக தெரியும். ஓகே, இப்போ உள்ளே குவாலிட்டி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணோடனே உள்ள அந்த செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா 4K இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்டி இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா VGA, அது கீழே QVGA அப்படின்னு இருக்கும். இது என்ன அப்படின்னா பழைய சைனா செல் இருக்குது இல்லைங்களா, அதில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தால் அப்படி தான் இருக்கும். ஃபோட்டோ எடுத்தால் வெள்ளையாக தெரியும், வீடியோ எடுத்தால் வெள்ளையாக தெரியும். அது என்ன கலரோ அந்த கலரை கூட எடுத்து காட்டாது. இதுவும் அதே மாதிரி தாங்க.
எந்த கர்மமும் சப்போர்ட் ஆகாது. எல்லாமே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 4K 2Kன்னு எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் எல்லாமே டம்மி தான். ஆப்ஷன் மட்டும் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஆனால் உள்ளே போனீங்க அப்படின்னா எந்த ஆப்ஷனுமே ஒர்க் ஆகாது. சும்மா ஃபார்மேட்டுக்காக அதை கொடுத்துருக்காங்க. மற்றபடி எதுவுமே யூஸ் ஆகிறதே இல்லை. கேமராவோட கிளாரிட்டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான். பழைய சைனா செல்லில் எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். ஃபோட்டோஸும் அதே மாதிரி தான். அதாவது 16 MP கிளாரிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதோட ஃபோட்டோவோட அளவு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 2 MP 3 MP அந்த மாதிரிலாம் வராது. 125 KB இந்த ஃபோட்டோவோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 125 KB தான் வரும். அந்த அளவுக்கு ஃபோட்டோஸும் ரொம்ப கேவலமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ பின்னாடி காட்டுறேன் பாருங்களேன், மஞ்சள் கலரில் இருக்கிற துணி எந்த கலரில் காட்டுது இப்போவே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. பழைய சைனா செல்லில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வெள்ளையாக வரும். அந்த மாதிரி தான் இதோட இது வரும். என்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு ஆக்ஷன் கேமராவோட கிளாரிட்டி பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது, மஞ்சளாக அது என்ன கலரோ அது அப்படியே காட்டுது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் கேமராவோட குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கேவலமாக இருக்கும். ஓகே, அடுத்து வந்து நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தாச்சு. அதாவது என்ன சொல்கிறது, பேட்டரி பேக்கப் எந்த அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் சொல்லியிருந்தேனே, வைல்ட் ஆங்கிள் லென்ஸு, அதை பற்றி பார்க்கணும்ல. அதுக்கு முன்னாடி இந்த ஆக்ஷன் கேமரா பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். இதில் நான் எதில் ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1080க்கு 60 ஃபீட்ஸ் வச்சுருக்கேன். அதாவது அந்த குவாலிட்டியில் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா 2K. கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 16 MP வச்சுருக்கேன். இதில் ஸ்லோ மோஷன் ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். அதுவும் 1080க்கு 60 ஃபீட்ஸில் வச்சு தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, இதோட செட்டிங்ஸ்குள்ளே வந்து இதோட கெப்பாசிட்டி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் இருக்கிறதுலே அதிகமாக வச்சுருக்கிறது தான் 1080க்கு 60. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் HD, லோ குவாலிட்டி அதெல்லாம் எல்லாமே வந்துட்டுருக்கும். அதிகபட்சம் இதில் வந்து 4K இருக்கும். 4K வீடியோ எடுத்திங்கன்னா 4Kயும் வரும். நான் இப்போ வச்சுருக்க செட்டிங்ஸுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2K ஆகட்டும் 4K ஆகட்டும் ரெண்டுமே நான் எடிட் பண்ணுற சாஃப்ட்வேரில் எடிட் பண்ண முடியாது. அதனால தான் நான் அதிகபட்சம் 1080க்கு 60 ஃபீட்ஸில் வச்சு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையிலே கிளாரிட்டி நல்லாயிருக்கும். நான் ஊட்டி போன வீடியோஸ் அந்த மாதிரி நிறைய வீடியோ இந்த கேமராவில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கூட கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லாஸ்ட்டாக கூட நம்ம ஒரு எக்ஸ்பல்ஸ் ஈவெண்ட்டுக்கு போயிருந்தோம். அப்போ கூட இந்த கேமராவில் வச்சு தான் அந்த பைக்கில் நான் போனதெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் மேலே வரும், போய் செக் பண்ணி பாருங்கள். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 16 MP கிளாரிட்டி கொடுத்துருப்பாங்க. ஆனால் மொபைல் கேமரா அளவுக்கு அந்த அளவுக்கு கிளாராக இருக்காது. பட் வீடியோ பொறுத்த வரைக்கும் உண்மையிலே நல்லாயிருக்கும் இந்த கேமரா. இப்போ நம்மளுடைய 1000 ரூபா லெஜெண்ட் கேமராவுக்கும் இந்த கேமராவுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கீழே ஒரு பேட்டரி வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்து நான் சொன்ன மாதிரியே ஜூம், அதாவது வைல்ட் ஆங்கிள் லென்ஸை பார்க்கலாம். கீழே இருக்க கேமராவில் எந்த மாதிரி காட்டுது, மேலே இருக்க கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஜூம் ஆகி பேட்டரி மட்டும் காக்குது, வெள்ளையாக காட்டுது பாருங்கள். மஞ்சளாக இருக்கக்கூடிய துணியை வந்து வெள்ளையாக காட்டுது. ஸோ அந்த அளவுக்கு தான் இதோட கெப்பாசிட்டி இருக்கும். தயவு செஞ்சு 1000 ரூபாய்க்கு ஆக்ஷன் கேமரா வாங்குறீங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாய்க்கு நீங்கள் வேறு ஏதோ பண்ணிடுங்க. தயவு செஞ்சு இந்த கேமரா மட்டும் வாங்கிடாதீங்க. ஃபைனலாக ஓவராலாக அந்த கேமரா பற்றி சொல்லணும் அப்படின்னா சுத்த வேஸ்ட்டு. ஸோ அவ்வளோ காசு செலவு பண்ணி வாங்கிடாதீங்க. இதே கேமராவை தான் 1000 ரூபாயிலேருந்து 3000 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க HD கேமரான்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு ஆன்லைன்லலாம் அந்த மாதிரிக்கு யூடியூப்பில் கூட நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். 1000 ரூபாய்க்கு GoPro அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய வீடியோலாம் போட்டிருக்காங்க. தயவு செஞ்சு நேரில் பார்க்காம இந்த கேமரா வாங்கிடாதீங்க. சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் கூட தயவு செஞ்சு ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். டோட்டலாக வேஸ்ட் இந்த கேமரா வாங்குறது. இதுக்கு பதிலாக நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக இப்போ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்மெட்லேயே வந்து பைக்கு, அதாவது மொபைலில் வந்து ஹெல்மெட்லேயே வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு அக்சசரிஸ் இருக்குது. அதை வாங்கி நீங்கள் மொபைல் கேமராவில் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா கூட நல்லாயிருக்கும். இந்த கேமரா டோட்டலி வேஸ்ட்டு. நான் வாங்கி 4 வருஷமாக யூஸ் பண்ணவே இல்லை. அந்த மாதிரி தான் இந்த கேமரா இருக்குது. உங்களுக்கு நல்ல ஆக்ஷன் கேமரா இல்லை பைக் வேறு ஏதாவது மாடிஃபிகேஷன் அக்சசரிஸ் வேணும் அப்படின்னா நம்ம MK பைக் PITSTOPல அவைலபிளாக இருக்குது. இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமாக வீடியோ தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.